ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்னென்னா நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நமக்கு புரிஞ்சதை எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் நோட்ஸு. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ், அந்த நோட்ஸ், இந்த நோட்ஸ்லாம் எழுதுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு எது புரிஞ்சதோ அதை எழுதி வைக்கணும், தான் நோட்ஸு. ஒரு நார்மலாக ஒரு நோட் எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எழுதி வைக்கிறதுக்குன்னு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக அந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சயின்ஸு, சோஷியல், தமிழ் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பேராகிராஃப் எடுத்திங்கன்னா அதை நல்லா படித்து பாருங்கள். 4-5 தடவை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. அதுதான் தெளிவான நோட்ஸாக இருக்கும். நான் வந்து என்கிட்ட நிறைய பேர் நோட்ஸ் கேட்குறீங்க. ஸோ என்னோடய நோட்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஏன்னா சின்ன பசங்க எழுதி வச்ச நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது நான் படிக்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் எழுதி வச்சது. ஸோ எனக்கு வந்து சும்மா நார்மலாக எழுதுனா அந்தளவுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஸோ அதனால் நான் குட்டி குட்டி ட்ராயிங்ஸ்லாம் போட்டு வச்சுப்பேன். அதை பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் வரும் எக்ஸாமில். ஸோ அதனால் அந்த மாதிரி நோட்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் நோட்ஸ் மாதிரி தெரியாது. பட் எனக்கு இந்த நோட்ஸ் புரியும். அதுவும் இல்லாமல் நான் இதை பார்க்கும்போது எனக்கு அது அப்படியே ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிச்ச அந்த சிலையை பற்றி எழுதியிருப்பேன். பிரான்ஸ் அந்த நடனம், அதுவும் அந்த சிலைக்கு நான் அதை வரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த சிந்து செம்மொழி மக்கள் வந்து அந்த ரெட் ஸ்டோன்ஸ், அதாவது கார்னிலியன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து சும்மா ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பூமி, ஒரு சூரியன். ஸோ அதுக்கு இடையிலான டிஸ்டன்ஸ் வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் எல்லாம் போட்டு வச்சு ஒரு ராக்கெட் பறக்கிற மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுருப்பேன். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்துட்டு நிலாலாம் வரைஞ்சி வச்சுருப்பேன். ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு ராக்கெட், அதாவது சந்திராயன் 1 வந்து எப்போது நிலவுக்கு போச்சு அப்படின்னா 2008 போச்சு. ஸோ அதை அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பேன். அதே மாதிரி பூமியும் சூரியனும் சேர்ந்துருக்கிறது வந்து பெரிஹீலியன். சூரியனும் பூமியும் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது வந்துட்டு சூரிய சேனை அப்படின்னு சொல்லுவேன், ஆப்ஹீலியன். ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய. அதே மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ நிறைய ஷார்ட்கட்ஸும் சைடில் எனக்கு எந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் புரியுதோ அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பேன். ஸோ மேத்ஸ் நோட்ஸில் வந்து என்ன எழுதி வச்சுருப்பேன் அப்படின்னா, இப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா அதை எப்படி ஈஸியாக பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி ட்ரிக்ஸு. அதுக்கப்புறம் செயின் ரூல் எவ்வளோ ஈஸியாக எந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம், அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பேன். ஸோ மேக்ஸில் பார்த்திங்கன்னா சைக்காலஜி இருக்கும். ஸோ அது மோஸ்ட்லி ஷார்ட்கட்ஸில் தான் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அப்போ தான் டைம் சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எழுதி வச்சுருப்பேன். அப்புறம் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். தென் மோஸ்ட்லி ஃபார்முலாஸ் தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அது பக்கத்தில் அந்த சம்மையை நான் எழுதி வச்சுருப்பேன். ஸோ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சுட்டு எந்த சம் சால்வ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அதையுமே எழுதி வச்சுருப்பேன். ஸோ ஃபார்முலாக்கு எப்போவுமே தனியாக ஒரு நோட்டு போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறதுல மெயினாக ஒரு விஷயம், நோட்ஸ் எடுக்கிறது பெருசு இல்லை, ஆனால் நமக்கு அது எப்போ கேட்டாலும் ஞாபகம் வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழில் பாருங்கள், நான் இந்த ஷார்ட்கட் போட்டிருக்கேன். இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இதுக்கான சிறுபொழுது வந்து யாமம், மாலை, வைகறை, ஏற்பாடு, நண்பகல் இப்படி இருக்குது. ஸோ இதை வந்து நமக்கு மறந்து போயிடும். எப்படியும் ஞாபகம் வச்சுருந்தாலும் நமக்கு மறந்துடும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன எழுதி வச்சுருக்கேன்னா, யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ஃபஸ்ட் லெட்டர்ஸ் வந்து நமக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ தட் நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். இப்போ குறிஞ்சி அப்படின்னா யாருக்கு அப்படின்னா யாமம் அந்த மாதிரி. ஸோ முல்லைக்கு மாலை, அதாவது மாலை தான் யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை, அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பேன். ஸோ இப்போ ஒரு நோட்ஸ் எடுக்கிறேன்னா அது கீழேயே இந்த பாயிண்ட்டை எழுதி வச்சுட்டோம்னா டைலாக் மாதிரி, நமக்கு சினிமா டைலாக் மாதிரி இதுவும் நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த ட்ரிக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நோட்ஸ் வந்து வெறுமையாக நீங்கள் எழுதிட்டே போகாமல் நான் சொன்ன மாதிரி டயக்ராம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.